வள்ளற் பெருமானுக்கும் மாணிக்க வாசகருக்கும் உள்ள தொடர்பு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தொடர்பு மாதிரி. நாம் வள்ளலாரை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். மிகப்பெரிய சித்தர் என்பதனாலே அவருடைய வாழ்க்கை செய்திகளை சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். வள்ளலாருடைய மந்திரங்கள் அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. ஆண்டவனுக்கு பெயர் அருட்பெருஞ்சோதி. கடவுள் எப்படி இருக்கிறார்? அருமையானவர், ஆனால் எளிமையானவர். மிக அருமையான கடவுள் நமக்காக எளிமையாக வந்திருக்கிறார். அருமையில் எளிய அழகே போற்றி திருவாசகம். அருட்பெருஞ்சோதி. இந்த அருட்பெருஞ்சோதியை வள்ளற் பெருமான் எங்கே இருந்து எடுத்தார்? திருவம்பாவையிலிருந்து எடுத்தார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியை. மாணிக்க வாசக பெருந்தகை அரும்பெருஞ்சோதியினார். வள்ளற் பெருமான் அருட்பெருஞ்சோதியினார். கடவுள் ஜோதிமயமாய் இருக்கிறான், ஒளிமயமாய் இருக்கிறான். அருட்பெருஞ்சோதி. அந்த கடவுளை அடைய வேண்டுமா? ஆமாம், தனிப்பெருங்கருணையினால் அடையலாம். அதென்ன தனிப்பெருங்கருணை? எல்லாரு மேலேயும் அன்பு செலுத்துவது. சாதாரணமாக அன்பு கருணை. அட சொந்தக்காரங்க, ஊரு, நம்ம நாடு, அது பெருங்கருணை. விளக்கமாறு, புல்லு, வாடிய பயிர், அதையெல்லாம் பார்த்து கருணை செலுத்தினால் அது தனிப்பெருங்கருணை. வள்ளலார் எப்படி தெரியுமல்ல? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். சோத்துக்கு இல்லாமல் அலையிறானே, அவனை பார்த்து நான் அந்த பாடுபட்டேன். அதனாலே தனிப்பெருங்கருணையின் மூலம் அருட்பெருஞ்சோதியை அடையலாம். அரும்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியாயிற்று. திருவம்பாவையில் கேடில் பரங்கருணைன்னு பாடுவார். கேடில் பரங்கருணை தனிப்பெருங்கருணையாயிற்று. ராமலிங்க சுவாமிகள் திருவாசகத்தில் ஆழங்கால் பட்டவர். அதனாலே அவர் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. 1850. அப்போ வள்ளலாருக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 27 வயசு இருக்கும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம், சொல்லலை. ஏனுங்கிறத அடுத்தாப்புல சிந்திப்போம். சரின்னு ஒத்துக்கிட்டார். இவங்க தமக்கையாருடைய பொண்ணு, அவ பேரு தனம்மாள்னு பேர். தமக்கையாருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டார். 1850 காலையில் திருமணம் முடிஞ்சு போச்சு. அன்று இரவு, முதல் இரவு, அந்த தனம்மாள் மனைவி வந்து கீழே உட்கார்ந்துருக்கு. இவர் ஒரு நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்கார். 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. சாமி கையில் ஒரு புத்தகம் வச்சிருக்கார். அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டார். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதந்தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்றன்னிப்பாந்தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. பாடிக்கிட்டே இருக்கார். அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. இது திருவாசகம். மாணிக்க வாசக பெருந்தகை திருவாய் மலர்ந்தருளிய மலர்வாய் பிறந்த வாசகத்தேன் இந்த திருவாசகம். என்ன சிவபுராணம் முடிஞ்சுது, கீர்த்தி திரு அகவல் முடிஞ்சுது, திருவண்டப்பகுதி முடிஞ்சுது, போற்றி திரு அகவல் முடிஞ்சுது, 5ஆம் தலைப்பு திருச்சதகம் முடிஞ்சுது, 6ஆம் தலைப்பு நீத்தல் விண்ணப்பம் முடிஞ்சுது, 7ஆம் தலைப்பு திருவம்பாவை முடிஞ்சுது, 8ஆம் தலைப்பு திரு அம்மானை முடிஞ்சுது, 9ஆம் தலைப்பு திருப்பற் சொன்னம் முடிஞ்சுது. ஒவ்வொன்றா முடிஞ்சுக்கிட்டே போகுது பாட்டு. இவர் பாடிக்கிட்டே இருக்கார், அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. 51ஆம் தலைப்பு அச்சோப்பதிகம் முடிஞ்சுது. திருவாசகம் 658 பாட்டு பாடி முடிஞ்சுது. பொழுது விடிஞ்சுது. இதுதான் முதல் இரவு. வேற எந்த உறவும் கிடையாது. சொல்லப்போனா இதுதான் தேன் நிலவு. ஏன்? திருவாசகம் ஒரு தேன். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறு தானந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகத்தை தேன் என்று சான்றோர்கள் சொன்னார்கள். இரவு முழுக்க மனைவியின் கணவனும் வேறு சிந்தனை இல்லாமல் திருவாசக தேனை அருந்துவார்களேயானால்
அதை தவிர வேற எதுக்கு தேன் நிலவுன்னு பேரு வைக்க முடியும்? திருவாசகத்தில் ஈடுபட்ட வள்ளற் பெருமான் வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. கலந்து பாடணுமா? மனசு உருகி உணர்ந்து பாடணும். அதைத்தான் கலந்து பாடணுங்கிறார். கடவுளோடு இரண்டரை கலப்பது மாதிரி திருவாசகத்தோடு இரண்டரை கலக்க வேண்டும். கலந்து பாடினால் தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து அந்த திருவாசகம் அப்படி இனிக்குமா. வாட்டமிலா மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்ட பொழுதங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டமுறும் என்னில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றேன். திருவாசகத்தை கேட்டா விலங்குகள் கூட மன உருகுமே ஐயா. வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டமுறும், மெஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி வருமே. இந்த மாதிரி ஒரு நூல் உண்டா மாணிக்க வாசக பெருந்தகையே? இப்படி பாடினவர் வள்ளற் பெருமான். திருவாசகத்தில் ஆழங்கால் பட்டவர். வாழ்க்கை முழுக்க திருவாசகம். அதில் வேங்கட ரெட்டியார்னு ஒருத்தர், அவர் வீட்டில் சாமி இருக்கிறார். கருங்குழிங்கிற பகுதி. இதெல்லாம் 1858 ஒட்டிய ஒரு காலகட்டம். கருங்குழியில் இருக்கிற பொழுது அவர் உட்கார்ந்திருக்கிறார். நிறைய திருவருட்பா பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கு சாயங்கால நேரம் ஒரு 6 மணி 7 மணி வச்சுங்களேன். அந்த வீட்டு அம்மா வர்றாங்க. சாமி, நீங்கள் ராத்திரி முழுக்க உட்கார்ந்து எழுதுவீங்க. இந்த செம்பில் தண்ணி வச்சிருக்கிறேன், அங்கே எண்ணெய் வச்சிருக்கிறேன். இந்த எண்ணெயை விளக்கில் ஊற்றிக்கிடுங்க சாமி, தண்ணி குடிக்க பயன்படுத்திக்கிடுங்க. சரி. சாமி எழுதிக்கிட்டே இருக்கார். ராத்திரி பூரா எழுதுறார். காலம் வர அந்த அம்மா வந்து பார்க்குது, எண்ணெய் அப்படியே இருக்கு, தண்ணியை காணோம். ராத்திரி பூரா விளக்கெரிஞ்சிருக்கு. என்ன சாமி? இதைத்தானம்மா ஊற்றி எரிச்சேங்கிறார். தண்ணீரை ஊற்றி எரிச்சிருக்கிறார். ராத்திரி முழுக்க விளக்கெரிஞ்சிருக்கு. பாடுறார், நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. பெருமானுடைய சந்நிதி, அதனாலே நெய் விளக்கு மாதிரி நீர் விளக்கும் எரிந்தது. செய்விளக்கும் புகழுடைய சென்னை நகர் நண்பர்களே, செப்ப கேளீர். நான் சொல்றேன், நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. சாமியுடைய பாட்டுக்களுக்கு திரு அருட்பான்னு பேர் வச்சாங்க. ஆறுமுக நாவலர் அது வேண்டாம்னு சொன்னார். இது அருட்பான்னு சொல்லக்கூடாது. ஆறுமுக நாவலர் மிக உயர்ந்தவர், பெரிய சான்றோர், தமிழுக்கும் சைவத்துக்கும் பெருந்தொண்டு செய்த புண்ணியவான். அவருக்கு என்ன வருத்தம், நால்வர் பெருமக்கள் பாட்டுத்தான் அருட்பா. மற்ற எல்லாத்தையும் அருட்பான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா நாளைக்கு இது தொடரும். எல்லாருடைய பாட்டு அருட்பான்னு போடுறதுக்கு சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால அவர் என்ன பண்ணினார், இந்த ராமலிங்க சுவாமியினுடைய பாடல்களை அருட்பா என்று சொல்லக்கூடாது, இது தவறு. கோர்ட்டில் கேஸ் போட்டு விட்டார். வெள்ளக்கார வக்கீல், வெள்ளக்கார நீதிபதி எல்லாம் கோர்ட்டில் கேஸ். காலையில் 9 மணிக்குன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஆறுமுக நாவலரும் வந்து உட்கார்ந்துட்டார், நீதிபதி வந்துட்டார். சரியாக கோர்ட் ஆரம்பிக்கிற நேரத்துக்கு ராமலிங்க சாமி உள்ள வர்றார். உடம்பு முழுக்க போர்த்தி இருப்பார். உடம்பை வெளியில் காட்ட மாட்டார். ஏன் தெரியுமில்ல, அந்த உடம்பு பிரணவமான உடம்பு, பிரணவ தேகம்னு அதுக்கு பேர். அதை காற்றினால் உலர்த்த முடியாது, நெருப்பினால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஒரு ஆள் சாமியை ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன், எடுக்க முடியலை, எல்லாம் ஒரே வெள்ளையாக விழுகுது. எப்படி இருக்கும் அந்த உடம்பு, அதுக்குள்ளே அடங்காது. உடனே ஒரு குயவன் வந்தான், சாமி பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அப்படியே அவரை மாதிரி மண்ணில் ஒரு சிலையை பண்ணிவிட்டான்.
சாமி கையில் கொண்டாந்து கொடுத்தேன். சாமி அதை வாங்கி பார்த்தார். பொன்னான உடம்பை மண்ணாக்கி புட்டியடா, கீழே போட்டு உடைச்சி விட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால இந்த உடம்பு தெரியப்படாதுன்னு சாமி ஒரு வெள்ளை ஆடையை போட்டு போர்த்திக்கிட்டு வருவார். இந்த வெள்ளை ஆடையில் இந்த தலைப்பக்கம் நமசிவாய வாழ்க அப்படின்னு எழுதி ஒரு சின்ன ஏடு வச்சிருப்பாரா உச்சந்தலையில். இதெல்லாம் வாரியார் சுவாமி சொல்கிறார். இதோட கோர்ட்டுக்கு வந்துட்டார் நம்ம வள்ளற் பெருமான். கோர்ட்டுக்குள்ள வந்தார் இல்ல, எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. நீதிபதியும் எந்திரிச்சிட்டார். அவர் மேல கேஸ் போட்டார்ல பெருமையான ஆறுமுக நாவலர், பெரும் புலவர், அவரும் எந்திரிச்சிட்டார். வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்தாங்க. நீதிபதி திரும்பினார், ஆறுமுக நாவலரை பார்த்தார். அவர் வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சாங்க. நீங்களும் எந்திரிச்சிங்களே ஏன்? ஆறுமுக நாவலர் உயர்ந்த சான்றோர், மனசுல ஒன்று வெளியில ஒன்று பேசாதவர். தெளிவாக சொன்னார், இவர் மிக பெரியவர், இறைவனுடைய பரம பக்தர், அதனால நான் எந்திரிச்சேன். நீதிபதி சொன்னார், அப்போ அவர் பாடின பாட்டு அருட்பா, கோர்ட்டில் கேஸ் தள்ளுபடி பண்ணப்பட்டது. இதெல்லாம் நம்ம ஊரில் நடந்த நிகழ்ச்சிகள். சத்திய தர்மசாலை தொடங்கினார், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். ஒரு முறை இவரை பார்க்கறதுக்கு ஒரு சித்தர் வந்திருக்கார். உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் ஒரு 4-5 பேர் காத்து கிடக்கிறாங்க. சித்தர் வெளியிலே வரல. உள்ள போய் பார்த்தா சித்தரை காணோம். சாமி சொல்றார், அவர் இந்நேரம் காசியில் இருப்பாருங்கிறார். எப்படி இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு சித்த வாழ்க்கை நம்ம சாமியினுடைய வாழ்க்கை. சாமி வெள்ளாடையோட வந்த சந்நியாசி, வெற்றி கொடி, கையை சாந்தமாக கட்டியிருப்பார். விவேகானந்தர் வீரமாக கட்டியிருப்பார். இவர் சாந்தமாக கையை கட்டிக்கிட்டு நிற்பார். கைகளை கட்டியே நடந்தேன் அப்படிங்கிறார். சாமியினுடைய வாழ்க்கையிலே நிறைய நிகழ்ச்சிகள். நெய் விளக்கே போன்று நீர் விளக்கு எரித்தது மாதிரி நிறைய இடங்களிலே போய் எம்பெருமானை வாயார பாடியவர். அழுது 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 தன்னை கணவனாக்கி கொண்டவர். அதில் முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், இந்த சன்மார்க்கம்னு ஒன்று வருது பாருங்க. இந்த சன்மார்க்கம்னா என்ன? ஆண்டவனை 4 விதமாக அனுபவிக்கலாம். ஒன்று, கடவுள் எங்கள் அப்பா, நாம் பிள்ளை, அது சத்புத்திர மார்க்கம், அது நம்ம ஞான சம்பந்தர். 2, கடவுள் தலைவன், நான் தொண்டன், அது நம்ம அப்பர் சுவாமி, அதுக்கு பேர் தாச மார்க்கம். 3, கடவுள் தோழன், நான் தோழன், அது நம்ம சுந்தரர், அதுக்கு பேர் சக மார்க்கம். 4, கடவுள் காதலன், நான் காதலி, அதுக்கு பேர் சன்மார்க்கம், அது நம்ம மாணிக்க வாசகர். வள்ளலார் தன்னை காதலியாக்கி கொண்டார், கடவுளை கணவனாக்கி கொண்டார். மணிக்கத வந்திரவாயோ மரப்பயலான் தவிர்த்தே, மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ, தனிக்கரியா பெருங்காதல் பெருகுகின்றதரசே, தாங்க முடியாது நீயன் தனித்தலைமைப்பதியே, திணிக்கலையாதியவெல்லாம் பணிக்க வல்ல சிவமே, சித்த சிகாமணியே, என் திருநட நாயகனே. அப்பா, நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னை மறந்துடுவியா? நீ மறந்தா நான் என்னையா பண்ணுவேன்? உன்னை மறந்துடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன், உன்னான இது. நீ என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாய் எனில் யான் என்ன செய்வேன், எங்குருவேன், எவர் குறைப்பேன் எந்தாய்? அன்னையினும் தயவுடையாய் நீ மறந்தாய் எனினும் அகிலமெலாம் அழித்திடும் நின் அருள் மறவாதென்றே, இன்னு மிக கழித்திங்கே இருக்கின்றேன் மறவேல், இது தருணம் அருட்ஜோதி எனக்கு விரைந்தருளே. நீ என்ன மறக்கப்படாது, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏய்யா, பெட்டியை கொடுத்த, பெட்டியை திறக்க சாவியை கொடுத்த, நான் சாவியை போட்டு பெட்டியை திறந்து பொருளை எடுக்க பார்க்குறேன், எடுக்க முடியாமல் நீ தாமதிக்கிறியே. இப்படி தாமதிச்சா அரை கணத்துக்கு 1000 கோடியாக வட்டி போட்டு உங்ககிட்ட வாங்கிவிடுவேன். எது பெட்டி, எது சாவி? அருட்பெருஞ்சோதி என்பது பெட்டி, தனிப்பெருங்கருணை என்பது சாவி. இந்த கருணையினாலே அந்த பெட்டியை திறந்தால் இறைவனுடைய ஒளியும் வெளியும் கிடைக்க என்றைக்கும் இன்பத்தோடு இருக்கலாம்.
பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, இது நீ பெருக என அது திறக்கும் பெருந்திரவு கோலும். எட்டிரண்டும் அறியாதேன் என் கையிலே கொடுத்தீர். எட்டிரண்டு அறியாத, அது மாணிக்கவாசக சாமி வாக்கு. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. எட்டுங்கிறது தமிழ்ல ஆனா, ரெண்டுங்கிறது தமிழ்ல ஊனா. இந்த ஆனாங்கிறது சிவபெருமானுக்கு அடையாளம், அகர முதலானை. ஊனாங்கிறது பராசக்திக்கு அடையாளம், எனக்கு சிவத்தையும் தெரியாது சக்தியையும் தெரியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். 8 2 10, அப்படி கூட்டக்கூட எனக்கு தெரியாது, அது இன்னொரு அர்த்தம். ஆ என்பது படைப்பு, ஊ என்பது காப்பாற்றுவது, அகர உகரம், எனக்கு அது கூட தெரியாது. 8 2 அறியாதேன் என் கையிலே கொடுத்தீர், இது தருணம் அது திறந்தே எடுக்க முயல்கின்றேன், அட்டிசெய நினையாதீர். தாமதிக்கப்படாது, அட்டிசெய நினையாதீர். அப்படி செய்தா என்ன ஆகும்? அரைக்கணத்துக்கு 1000 1000 கோடியாக வட்டி இட்டு நும்மிடத்தே வாங்குவன் நும் ஆணை மணிமன்றில் நடம் புரிவீர் வந்தருள் வீர் விரைந்தே. மணிமந்தில் ஆடக்கூடிய பெருமானே என் முன்னால் வர வேண்டும். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே. கோடை காலத்தில் மரத்து நிழல்ல போனால் எவ்வளவு இன்பமாக இருக்குது, அங்கே இருக்கிற மாம்பழத்தை பார்த்தா எவ்வளவு இன்பமாக இருக்குது, அந்த கனியை சாப்பிட்டா எவ்வளவு இன்பமாக இருக்குது, ஒரு தென்றல் அடித்தா எவ்வளவு இன்பமாக இருக்குது, தீஞ்சுவை தண்ணீரை குடித்தா எவ்வளவு இன்பமாக இருக்குது. அதை விட இறைவன் இனிப்பான். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே வெண்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே. ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே. நான் கொடுக்கிற மாலையை சூட்டிக்கொள். நடராஜ பெருமான் தான் அவருக்கு கணவன், இவர் தான் மனைவி, தனி நட நாயகன். அவனை பார்க்கணுங்கிறதுக்காக சிதம்பரத்தில் இருந்து வாழ்ந்தவர் பக்கத்தில் உள்ள வடலூரில் வாழ்ந்தார், மேட்டுக்குப்பத்தில் வாழ்ந்தார். பல அருமையான பாடல்களை பாடினார். பெருமாளை பற்றி பாடியிருக்கார். ஆழ்வார்கள் பாடின மாதிரி திருமாலை பற்றி ராமலிங்கசாமி அழகா பாடியிருக்கார். காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதரநீள் சீராய தூய மலர்வாய நேயன் ஸ்ரீராமராமன் எனவே. தாராய வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நமவாமனாய நம கேசவாய நமவே. யாரோ ஆழ்வார்கள் பாடின மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. தொழுக்கானத்து ரேணுகையை பாடினார், மகாலட்சுமி திருவை பாடினார், விநாயகப் பெருமானை மிக அற்புதமாக பாடினார், முருகனை நிறைய பாடினார், சிவபெருமானை பாடினார், அன்னை பராசக்தியை பாடினார். இதெல்லாம் ஒரு நிலை. அதுக்கும் மேலே வந்த பொழுது நடராஜாவை மட்டும் பாடினார். அதுக்கும் மேலே வந்த பொழுது அருட்பெருஞ்சோதியை மட்டும் பாடினார். உருவாய் அருவாய், உருவிலிருந்து அருவுக்கு போ. முதல்ல பல தெய்வங்களை கும்பிடுறோம், நமக்கு எது பிடிக்குதோ அதை கும்பிடுறோம், அவ்வளவுதான். ஆஞ்சநேயனை பிடிக்கும்னா ஆஞ்சநேயனை கும்பிடுங்க, கடவுள் ஆஞ்சநேயனா காட்சி கொடுப்பார். ராமனை பிடிக்கும்னா ராமனா நினைச்சு கும்பிடுங்க, கடவுள் ராமனா காட்சி கொடுப்பார். சிவபெருமானா நினைச்சா சிவபெருமான் சிவபெருமானா காட்சி கொடுப்பார். உங்க நினைப்புக்கு தகுந்தாப்புல கடவுள். எல்லாம் பாடிட்டு பக்குவம் அடைகிற பொழுது இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நடராஜ வடிவம், கற்பனை கடந்த சோதி, கருணையே உருவமாகி அப்படி காட்சி கொடுக்கும். அதுவும் தாண்டி போயிட்டா வெறும் ஜோதி தான் தெரியும். வாழ்க்கையில் மனிதன் அடைய வேண்டிய ஒவ்வொரு நிலையையும் காட்டியவர் வள்ளற் பெருமான். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். என்ன வேணும் கேளு. சிவபெருமான் கேட்டாராம், ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அதனால தான் அவருக்கு வள்ளலார்னு பேரு. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினதருட்புகளை எம்பியிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும்.
தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். நான் தப்பு பண்ணிட்டா நீ பொறுக்க வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. இப்படி என் சீர் விருத்தம் மட்டுமில்லை, அரிசீர் விருத்தம் மட்டுமில்லை, அழகான கும்மி பாட்டு, சந்தப்பாட்டு எல்லாம் பாடினவர் வள்ளற் பெருமான். அப்படியே கவிதை கொட்டுகிறது. குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விளைந்தாண்டி. முருகனை பற்றி பாடுகிறார். இன்னொன்று தெரியுமா? அதில் ஞானசம்பந்த பிள்ளையார் முருகனுடைய அவதாரம் என்பதை அப்படியே ஒப்புக்கொள்கிறார் வள்ளலார். நம்ம சைவத்தில் அவதாரம்னு சொல்றது கிடையாது. சிவபெருமானுக்கு அவதாரம் கிடையாது, முருகனுக்கு அவதாரம் கிடையாது. ஆனால் அவங்க அம்சம் உண்டு என்பார்கள். அதனாலே என்ன பேசுகிறார் தெரியுமா? குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விளைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி ஆடுங்கடி இப்படின்னு சொல்றாரா? அதுல என்ன பண்றாரு? ஞானசம்பந்தரை பாடுற பொழுது சைவந்தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டழைத்தாண்டி பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. சைவன் தழைக்க தழைத்தான். யாரு? முருகப்பெருமான். ஞான சம்பந்த பேர் கொண்டழைத்தாண்டி, ஞான சம்பந்தருங்கிற பேர்ல வந்தது முருகப்பெருமான். திருப்புகள்ல பாட்டு வரும். அப்படியே மாள அன்று அமனீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா அப்படியே பாடுகிறார் வள்ளற் பெருமான். வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் என்னை விட்டோடி தலை வணக்குதேன். வள்ளலே உன்னை பாட பாட என் வாய் மணக்கிறது அப்படின்னு அவர் பாடினாரா? அவரு பாடின பாட்டை பாட பாட நம்முடைய வாய் மணக்கிறது. வாய் மணக்கும், கேட்ட காது மணக்கும், நினைத்த நெஞ்சு மணக்கும். அதுதான் வள்ளலாருடைய புகழ்.